2 நிமிஷமே அதிகம் இந்த சட்னி செய்கிறதுக்கு. இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான கையேந்தி பவன் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, கோதுமை தோசை, கார பணியாரத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது கூட 8 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும், அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதங்கணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இது வதங்கின பிறகு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 30 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்கு மட்டும் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. அதே போல் நைஸாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா திரியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து தாளிக்க தேவையில்லை. தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்லாம். தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் விரும்பி அதிகமாகவே சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.